வந்து நைட் 8:30 மணிக்கு என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துட்டாரு. யார் எடுத்தாங்க? பேங்க் மேனேஜர். நகைகளை அதிக தொகைக்கு வைத்து பல கோடி ரூபாய் மோசடியா வங்கியில் புகுந்து முற்றுகை செய்த வாடிக்கையாளர்கள். சென்னை கிண்டி ஜிஎஸ்டி சாலையில் ஒரு பிரபல வங்கி இயங்கி வருகிறது. இந்த வங்கியில் தங்க நகை கடனுக்கு குறைந்த வட்டி என்பதால் ஏராளமானோர் இங்கு வந்து தங்க நகைகளை அடகு வைத்துள்ளனர். இந்த வங்கியில் பணியாற்றக்கூடிய மேலாளர் சாமிநாதன் வாடிக்கையாளர் வைத்த தங்க நகைகளை கூடுதல் தொகைக்கு வைத்ததாக போலி கணக்கு காண்பித்து மோசடியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வங்கியில் இருப்பவர்கள் வீடுகளில் சென்று நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கமாக மேலாளர் இருந்த நிலையில் மேலாளரை நம்பி சுமார் 1 கோடி ரூபாய் வரை நகையை அடகு வைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நகையை மேலாளர் சுவாமிநாதன் கூடுதலான தொகைக்கு அடமானம் வைத்து மோசடி செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக சில ஊழியர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி சைதாப்பேட்டை சுலைமான் என்பவர் 90 லட்சம் ரூபாய்க்கு நகையை அடமானம் வைத்ததாகவும் மேலும் நகையை வீட்டில் சென்று பிரசாத் என்பவர் கலெக்ஷன் செய்ததாகவும் தெரிகிறது. ஆனால் அந்த நகை தற்போது வங்கியில் ஈக்காட்டுதாங்கலைச் சேர்ந்த வேறு ஒருவர் பெயரில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் வாடிக்கையாளரின் வங்கி கணக்கில் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சுறா கைட் இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்.